நாகப்பட்டினத்தில் மூதாட்டியை கழுத்தை நெரித்து கொலை செய்த வழக்கில் அவரின் உறவினர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 சவரன் தங்க நகைக்காக குலை நடுங்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் ஐயனார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹீம். இவரது மனைவி 66 வயதான அகமது நாச்சியார் மாடி வீட்டில் தனியாக வசித்து வந்தார். கடந்த 19ஆம் தேதி இரவு வீட்டின் போர்டிகோவில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கீழையூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் மூதாட்டியின் நெருங்கிய உறவினரான சாஹூல் ஹமீத் என்பவர் அடிக்கடி வந்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சந்தேகத்தின் பேரில் அவரை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. சம்பவத்தன்று சாஹூல் ஹமீத் தனது நண்பர் பாலசுப்பிரமணியன் என்பவருடன் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த அகமது நாச்சியார் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் நகைகளை அறுத்தெடுக்க முயற்சித்துள்ளார். அதைக் கண்டு அவர் கூச்சலிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் மூதாட்டியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தங்கச் செயின்களை பறித்து கொண்டு தப்பியோடியதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் சாஹூல் ஹமீது மற்றும் பாலசுப்பிரமணியனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். 5 சவரன் தங்க நகைக்காக மூதாட்டியை அவரின் நெருங்கிய உறவினரை தனது நண்பருடன் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் நாகையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.